வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு விசேஷ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போறோம்னா, பொசஸ் யுவர் ஜெரிகோ. உங்கள் எரிகோவை கைப்பற்றுங்கள் அல்லது உங்கள் எரிகோவை வென்றிடுங்கள். இந்த எரிகோ அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பார்த்தோம்னா, இந்த வாசித்த 2 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டெழுந்து வந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் போய் என்ன பண்ண வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும் இல்லையா? இப்போ அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இப்போ யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. இந்த எரிகோவை தாண்டினா அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வருது. இப்போ இவர்கள் எரிகோவை தாண்டி செல்ல வேண்டும். எரிகோவை தாண்டி போனால் மட்டும்தான் நாம் இங்கே அந்த யோர்தானை கடந்து வந்தாச்சு. இப்போ எரிகோவை தாண்டி போனால் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை அவர்கள் சென்றடைய முடியும். கர்த்தர் அவங்களும் யோர்தானில் இருக்கும்படி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. கர்த்தர் அவங்கள எரிகோவிலே இருந்தணும் அப்படின்னு கர்த்தர் அவங்களை அழைக்கல. ஏன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொன்னா, அவர் நினைக்கிற ஒரு இடத்துக்கு போகணும், இவங்க நினைக்கிற இடத்துக்கு இல்லை. கர்த்தர் ஒரு இடத்துக்கு இவங்க போகணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் எகிப்திலிருந்து அவங்கள அழைத்து கொண்டு வந்தார். இவங்க எங்க போகணும்னு விரும்பினார்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே முதல்ல இந்த கானான் தேசத்துக்கு இவர்கள் போக வேண்டும் என்றால் நெருங்கியாச்சு. இப்போ 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாச்சு. வாண்டரிங் இந்த வில்டர்னஸ் 40 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு இப்போ யோர்தானை இவர்கள் கடக்க வேண்டும். யோர்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரவாகித்து வந்து கொண்டு இருக்கிறது. இதை அவர்கள் கிராஸ் பண்ணணும். அப்போ யோர்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு வேத புஸ்தகத்தில் ஒரு வேத புஸ்தகத்திலும் சரி கிறிஸ்தவத்திலும் சரி அது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்காது. எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, அது ஒரு எல்லை குறியாக இருக்கிறது. எல்லை, பவுண்டரி அண்ட் டிரான்சிஷன். இங்கிருந்து அங்கே அந்த யோர்தானை கடந்து அவர்கள் போக வேண்டும். அது ஒரு பவுண்டரி மாதிரி அவங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நம்ம ஒரு சர்க்கிளை போட்டு வச்சுக்கிறோம், ஒரு பெரிய எல்லைகளை போட்டு வச்சுக்கிறோம். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் உன்னை என்ன மாதிரி உண்டாக்கியிருக்கேன், என்ன மாதிரி நீ பேச முடியும், என்ன பேசணும்னு தெரிந்தெடுத்து பேச முடியும், என்ன மாதிரியே நீ விசுவாசிக்க முடியும், என் விசுவாசத்தை நான் உனக்கு தந்திருக்கேன், என்னுடைய ஆவியை உன் உள்ளத்தில் தந்திருக்கேன், புது இருதயத்தை உனக்கு நான் தந்திருக்கேன், என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தந்திருக்கிறேன், இந்த வசனத்தினால உன்னோட மனதை புதிதாக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் சென்றடைய வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா, முதல்ல ஒரு ஐடியாவை எடுத்து நம்ம உள்ள வைக்கணும். என்னன்னா, நாம ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இப்போ ஒருவேளை நீங்க ஓரளவுக்கு சுமாரா போதுங்க வாழ்க்கை அப்படி சொல்லலாம். இல்லைங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணம் இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, என்னால் சமாளிக்க முடியல, வாழறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யமோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சரியா போல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க வாழ்க்கையில், எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கு, முன்ன இருந்தது இப்போ இல்லை, கொஞ்சம் கடன் இருக்கு, அது பரவாயில்ல, அது எப்படியாவது நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம்.
ஒருவேளை நீங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கலாம், கொஞ்சம் பணம் கையில வச்சுக்கணும் கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன டிராப் மாதிரி, இது ரொம்ப லேசான ஒரு காரியம் மாதிரி. அவர் விரும்புறது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்க்கையை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, அன்இமேஜினபிள் லைஃப் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்க்கை. நான் கூட பாருங்க, நான் கடன் இல்லாம வாழ்றது நான் பெரிய ஒரு காரியம்னு நினைச்சேன். நான் பல ஆண்டுகளாக நான் கடன்ல இருந்து விடுதலையாகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா தெரியுது. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும்னு அவர் விரும்பல. ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்துல ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆளோட்டிகள் நிமித்தமா துன்பப்பட்டாங்க, உபத்திரப்படுத்தப்பட்டாங்க, வேதனைப்படுத்தப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, கதறினாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்க கூக்குரலை கேட்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோனுடைய கைக்கும் அவர்களை விடுதலை ஆகிட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு விடுதலை. அப்பாடா, இப்ப நிம்மதியா ஒரு மூச்சை விடுறேன், இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன், இனிமேல் பார்வோனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவனுடைய ஆளோட்டிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அந்த மேனேஜர்ஸுக்கு பயப்பட வேண்டியதில்லை, டீம் லீடருக்கு பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, இனிமேல் பொழுதன்னைக்கும் வேலை செய்ய வேண்டியதில்லை, விடுதலை ஆயாச்சு. இதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவங்க. இல்ல, கர்த்தர் அவங்கள உள்ள இல்ல, நீ இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து நேரம் எங்க போனோம், நான் உனக்காக ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்டிராத ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ அனுபவித்திராத ஒரு வாழ்க்கை. Till now you are not experiencing what I have stored for you. நான் உனக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன், சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீ இன்ன வரைக்கும் நீ அனுபவிக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு இந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அப்ப நான் சொல்றேன், நம்மள கூட எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்குது, பார்வோன் பிசாசுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறான். பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மள அவர் என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. அவங்க எப்படி வந்தாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வெளியே வந்தாங்க. நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக நம் பாவத்திலிருந்தும் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்களாகி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்துட்டோம். இது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஐ எம் ஃப்ரீ, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் டெலிவர்டு, ஐ எம் ரெடீம்டு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் சேவ்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I become a child of God, நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கடவுள் என் மேல அவ்வளோ பெரிய அன்பு பாராட்டுறார். முன்ன கடவுள் கோபமா இருந்தார், என் மேல ரொம்ப எரிச்சல் உள்ளவராக இருந்தார். ஏன்னா பாவமா இருந்தேன், நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பாவியா இருந்தேன், பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தேன், பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். ஆனா இப்போ நான் விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. ஆக்கின தீர்ப்பு கீழே இருந்தேன், இன்னைக்கு அது கிடையாது. நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா கர்த்தர் சொல்ற, தம்பி இதுக்காக ஒன்னும் அழைக்கலப்பா, இவர் இங்கிருந்து விடுதலை ஆக்கிறது, எகிப்திலிருந்து வெளியே வரதுக்காக ஒண்ணு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு வெளியே கொண்டு வந்தேன் இல்ல. நீ எங்க போனோம்னா, நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நீ வரணும். நீ என் பிள்ளை, நான் இந்த உலகத்துக்கு காமிக்க விரும்புறேன். ஏன் ஆள் நீ? You are my chosen people. You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் இந்த பூமியெல்லாம் பார்க்கிறார், பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி செலக்ட் பண்றாரு, சூஸ் பண்றாரு. ஏன்? அவங்க நல்லவங்கன்றதுனாலயா? இல்ல ரொம்ப ஜனத்தொகை ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலயா? இல்லைங்க, அவங்க மேல இவர் அன்பு வச்சு அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய மனு வர்க்கத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை இந்த மக்கள் மூலமாக உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரிந்தெடுக்கிறார்? அதே மாதிரிதான் நம்மெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஜாதி, நம்ம பெரிய கூட்டம் அப்படின்றதுனால அல்ல, கடவுள் நம்ம மேல ஒரு பெரிய அன்பை வச்சிருந்தாரு. அந்த அன்பின் நிமித்தம் என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவரை கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி செய்து நம்முடைய பாவம் சாபம் வியாதி எல்லாம் எடுத்து அவர் மேல வச்சு
நமக்கு ஒரு பெரிய பாவ நிவாரணத்தை அவருடைய ரத்தத்தின் மூலமாக உண்டு பண்ணி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவி இப்ப நம்மளை தெரிந்தெடுத்து ஒரு சபையாக அவருடைய சரீரமாக மாற்றி இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம், ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விடுதலையாக்கி கொண்டு வந்து வச்சுக்கிறார். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு பெரிய சந்தோஷம், அப்பாடா நான் இந்த மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன். நான் இனிமேல் பிசாசினுடைய பிள்ளை கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இனி ஆக்கின தீர்ப்பு எனக்கு இல்ல, தண்டனை எனக்கு இல்ல, பாவத்துக்குரிய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய இயேசு ஏற்றுக்கொண்டார். விடுதலானது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா கர்த்தர் இதுக்காக மட்டும் நம்மளை வெளியே கொண்டு வரல, பாவத்திலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இதுக்காக நம்மளை கொண்டு வரல. அவர் நமக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கையை, கற்பனைக்கும் எட்டாத ஒரு வாழ்க்கையை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்ன மாதிரி வாழ்க்கை, இன்னும் இது வரைக்கும் யாரும் அந்த வாழ்க்கையினுடைய மையத்துக்கு கூட போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த பவுண்டரியை விட்டு வெளியே வர வேண்டும். பாருங்க, முதல்ல யோர்தான் நதி என்ன பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க வேண்டும். இப்ப கிட்ட வந்தாச்சு, 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாச்சு. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ யோர்தானை அவங்களுக்கு குறுக்க நிக்குது. இப்போ என்ன பண்ண, இந்த யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டும். யோர்தானை அவர்கள் கடக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பவுண்டரி மாதிரி, அது ஒரு டிரான்சிஷன் மாதிரி, பழசிலிருந்து புதுசுக்கு போற மாதிரி. அப்படிதான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை. அப்படி இல்லைன்னா பவுண்டரி மட்டும் கிடையாது, ஒரு பழசிலிருந்து புதுசுக்கு போற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழையணும். இது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைலாம் நாடோடி வாழ்க்கை. அங்கங்க டென்ட்டை தூக்கின்பா இன்னொரு இடத்துல போடணும், அப்படியே எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்க போடணும். ஆனா இப்போ எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தாச்சு, 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாச்சு. இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவர்கள் நுழைய போகிறார்கள். இப்போ ஒரு புதிய ஆரம்பம் அவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கை அவர்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. அதை கடந்து போறதுன்றது என்னன்னா, பழசிலிருந்து புதுசுக்கு போற ஒரு அடையாளமா இருக்கிறது. அதுக்கு அடையாளமா இந்த யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு போராட்டத்திலிருந்து அவர்கள் ஒரு நிறைவேறுதலுக்குள்ள போகணும். இவ்வளவு நாள் வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருந்தது. எகிப்தில் அவனுக்கு பயப்படணும், மேனேஜருக்கு பயப்படணும், பார்வனுக்கு பயப்படணும், பொழுதன்னைக்கும் வேலை செய்யணும், எந்த சம்பளமும் இருக்காது, ஓய்வு ஒழிசல் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, சமாதானம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பயந்து எந்த டைம் என்ன பண்ணுவானோ தெரியாது. அந்த மாதிரி வந்து நின்றாங்க, போராட்டம் இருந்தது வாழ்க்கை. இப்போ போய் செட்டில் ஆக போறாங்க. இது எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பழசிலிருந்து புதுசுக்குள்ள நுழைறாங்க, போராட்டத்திலிருந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு. நம்முடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான். ஒருவேளை இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள நுழைய போகிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இது யோர்தான் அடையாளமாக இருக்குது. அது யோர்தான் வெறும் அதுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு தூய்மைப்படுத்துறதுக்கும் ஞானஸ்நானத்துக்கும் கூட அது ஒரு அடையாளமாக இருக்குது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பின்பு இயேசு யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் பெறும்படி அவர் போனார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 13 17 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம அதை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 13 17 வரைக்கும். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசு தம்முடைய பகிரங்கமான ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார். பப்ளிக் மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி யோர்தான் நதியில யோவான் ஸ்நானனாலே ஞான ஸ்நானம் பெறுகிறார். இந்த ஞான ஸ்நானம் எந்த மாதிரி ஒரு ஞான ஸ்நானம்னா, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு ஞான ஸ்நானம். பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஒரு கடக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லாமே நமக்கு சிம்பாலிக்கா தான் சொல்லப்பட்டிருக்குது, அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது.
அங்க வந்து பாவத்திலிருந்து ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, பாவமெல்லாம் கழுவப்பட்ட ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. முதல்ல நான் சொன்னேன், அது வந்து ஒரு பவுண்டரி, அப்புறம் வந்து ஒரு டிரான்சிஷன், ஒரு எல்லை, அதுக்கப்புறம் ஒரு பழசுல இருந்து புதுசுக்கு போறது, ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு, செட்டில்மெண்ட்டுக்குள்ள போறது, ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள போறது. ரெண்டாவது என்னன்னா ஒரு தூய்மைக்குள்ள போறது. பாவம்லாம் கழுவப்பட்டு, மனம் திரும்பி பாவம்லாம் கழுவப்பட்டு ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையில நுழைறதுக்கு அடையாளமா இருக்குது. யோர்தான் நதியில தான் இங்க எப்படி கிராஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி யோர்தான் நதியில யோவானால அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். அது மட்டும் இல்ல, இந்த யோர்தான் நதின்றது வந்து கடவுளுடைய வல்லமையை அனுபவிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அதுக்கு அடையாளமா இருக்கிறது. தேவனை சந்திக்கிறாங்க சிலர்லாம் பாத்தீங்களா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான்னு ஒரு படை தளபதி இருக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு குஷ்டரோகம். இங்கிருந்து இஸ்ரவேல் ஜனத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை, சிறு பெண்ணை கொண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றேன், ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, பெரிய பதவி இருக்கு, எல்லாம் இருக்குது, ராஜா கிட்ட பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு உங்க கிட்ட, நீங்க இந்த மாதிரி இந்த குஷ்டரோகத்துல நீங்க வந்து சாகணும், அவமானப்படணும். எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், கடவுளுடைய மனுஷன் வந்திருக்கிறார், அவர்கிட்ட போனதை சரி பண்ணிட்டு வருங்க அப்படின்னா. சரித்திரத்தில் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஆள் கூட அந்த குஷ்டரோகத்துல இருந்து மீண்டதா சரித்திரமே கிடையாது. இப்ப இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியுது, தேவனுடைய மனுஷன்ட்ட போன ஒரு அற்புதம் நடக்கும்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றான், அந்த பொண்ணு சொல்ற, சின்ன பொண்ணு, நீங்க அவர்கிட்ட போன சரியாயிடாங்க, இதெல்லாம் சரி பண்ணுவார் அவர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவருக்கு கடவுள் அவரோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் நேரம் வரான். நாகமான் வந்த உடனே இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல 7 முறை முங்கி எழுந்துரு. 7 முறை முங்கி எந்திரிச்ச உடனே அவன் வந்து அவனுடைய மாம்சம் எல்லாம், குஷ்டரோகம்லாம் நீங்க சிறு பிள்ளையோட மாம்சம் மாதிரி மாறி போயிடுது. அப்ப இந்த இந்த சம்பவம் எதை குறிக்கிறன்னா, தேவனுடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படுகிற ஒரு இடமாக அந்த யோர்தான் இருக்கிறது. அதுக்கு அடையாளமா இருக்கிறது. 4வது வாழ்க்கை பிரயாணம், அதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இந்த யோர்தானை கடக்கிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. பாருங்க, யோர்தானை கடக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. யோர்தான் அப்படின்றது வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு ஒரு முன்னடையாளமாய் இருக்கிறது. தேவனை சந்திக்கிற, தேவனுடைய வல்லமை கிருபை அனுபவிக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள செல்லுகிற ஒரு இடமாய் அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு புனிதமான ஒரு இடமாய் அது இருக்கு. இப்ப இந்த யோர்தானை கடந்துட்டாங்க. இப்ப எரிகோக்குள்ள போனோம். இப்ப அதை தான் வந்து நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும், இதோன்றது வந்து ஆங்கிலத்தில் எப்படின்னா சி அப்படின்னு, யோசுவாவை பாரு, இந்த எரிகோவை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அதனுடைய ராஜாவை கொடுத்துட்டேன், யுத்த வீரனை நான் உன் கையில கொடுத்துட்டேன், உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். இது கேட்கும்பொழுது என்னங்க, இது ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார், போர் சேவகர்லாம் இருக்காங்க, ராணுவம் இருக்கு, ஜனங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ஊரை எடுத்து எப்படி வந்து யோசுவாவுக்கு கொடுக்க முடியும்? கர்த்தர் என்ன ஒரு நியாயமான விதத்தில் அவர் பண்ணலையே அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். இது இல்லைங்க, இதெல்லாம் ஆபிரகாமுக்கு அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், இது வரைக்கும் உன்னுடைய எல்லையா இருக்குன்னு சொல்லிக்கிறார். அதுல இதுவும் வருது. அந்த அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்காக தான் இப்ப என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஒரு மைனாரிட்டி பீப்புள். மைனாரிட்டி பீப்புள்னா அவங்க வந்து எல்லாராலுமே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். எமோரியர்கள் வருகிறார்கள், அப்புறம் அமலேக்கியர்கள் வருகிறார்கள், அப்புறம் நீங்க சரித்திரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெலிசியர்கள் வருகிறார்கள். நிறைய பேர் கண்டவெல்லாம் வந்து அவன் மேல போர் தொடுக்கிறான் அவனை, ஏன்னா அவன் மேல அவன்கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தின்னா சும்மா 1-2 மாசம் கிடையாது, 1-2 வாரம் கிடையாது, சும்மா கொஞ்சம் நாள் கிடையாதுங்க. 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மனமெல்லாம் அடிமைத்தனம் உள்ள
அப்படியே இருக்கு. 430 வருஷம் அங்க இருந்தாங்க எகிப்துல. 40 வருஷமா இப்போ வனாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை வருஷம்? 470 வருஷம் படாத பாடுபட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷங்களாக அவர்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு 12 வேவுகாரர்களை அனுப்புறாரு. இங்க பார்க்கும்பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி கானான் தேசத்துக்கு 12 பேர் அனுப்பிச்சாரு. இந்த எரிகோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு 2 வேவுகாரர்ல உள்ள அனுப்புகிறார். அப்ப 2 பேரை அனுப்பும்பொழுது அந்த 12 பேர்ல 2 பேர் தான் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யோசுவாவும் காலேபும் அவங்க 2 பேர் தான் சரியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இல்ல, இந்த ஜனங்கள் நமக்கு இறையாவார்கள், கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார், அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, இதெல்லாம் கொடுப்பாரு, நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு, நம்ம போய் ஈஸியா சுதந்திரத்துக் கொள்ளலாம், எளிதா அவர்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு போறாங்க பாருங்க. இப்ப இந்த யோசுவா 2 பேரை உள்ள அனுப்பி இருக்கிறார்கள். அனுப்ப உடனே அவர் சொல்றார், நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். எரிகோன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்? அங்க பெரிய மதில் சுவர் இருந்தது, அது நமக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் கிடையாது, வாசல்லாம் ரொம்ப பெருசு பெருசா கட்டி வச்சிருக்காங்க, பெரிய பெரிய வாசல்கள். ஏன்னா எவனும் உள்ள நுழையவே கூடாது, அது மாதிரி ஒரு பெரிய வாசல்களை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்பாடி வாழ்ந்தா எரிகோவுக்குள்ள வாழணுங்க, என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு, என்ன மாதிரி ஒரு அரணிப்பான பட்டணம், என்ன மாதிரி மதில் சுவர், என்ன மாதிரி வாசல், அந்த ராஜா அந்த மக்கள் மேல எவ்வளோ ஒரு அன்பா இருக்கிறான். இப்படிலாம் அவங்க நம்ம யோசிக்க தோணுது இல்லையா? ஆனா பாருங்க, உண்மை என்னன்றதை நாம பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். போய் அங்க தங்குறாங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்க வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் 2 பேரை யோசுவா உள்ள அனுப்புறான். உள்ள நுழைறாங்க, அந்த பட்டணத்துக்குள்ள நுழைறாங்க, எரிகோ பட்டணத்துக்குள்ள. உள்ள நுழைஞ்ச உடனே மெசேஜ் எங்க போகுது? ராஜாவுக்கு போகுது. அப்ப ஊர் பூரா ஒற்றர்களை வேவுக்காரர்களை வச்சிருக்கான் ராஜா. முதல்ல சொன்ன பெரிய மதில், ரொம்ப அகலமான மதில், பெருசு வானளாவிய மதில் சுவர். அப்புறம் வாசல் ரொம்ப பெருசா இருக்கு, வேவுக்காரர் வேற வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. பாருங்க, பாதுகாப்பு ரொம்ப அதிகமாயினே போகுது. ராஜாவுக்கு சொன்னோன்னா அவன் ஆளுங்களை அனுப்புறான். ராகா பண்டைக்கு கரெக்டா பாருங்க, எங்க வந்தாங்களோ கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு குயிக்கா போயிருக்கு பாருங்க மெசேஜ். பட்டணத்து உள்ள நுழைஞ்ச உடனே மெசேஜ் போயிடுச்சு, 2 பேர் யாரோ வந்திருக்காங்கன்னு. இவன் நேரா ராகா போயிட்டு உள்ள போறாங்க. 2 பேரு உள்ள பிரவேசிச்சு அங்க வேவு பார்க்கும்படி அங்க போறாங்க. அங்க ராத்திரி தங்கியிருக்காங்க. உடனே ராஜா கரெக்டா எங்க இவங்க தங்கினாங்களோ அங்கே ஆள் அனுப்புறான். என்ன மாதிரி ஒரு உளவுத்துறை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆள் அனுப்பி உன்கிட்ட உன் வீட்டுக்குள்ள வந்த மனுஷரை வெளியே கொண்டு வா. அவங்க தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள். பாருங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கூட அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ரொம்ப நம்ம சாதாரணமா வாசன் போயிடுறோம். இந்த ராகாப் யாருன்னா ஒரு வேசி, ஒரு மோசமான ஒரு பாலியல் தொழிலாளியா அந்த அம்மா வீட்டுக்கு வந்த பர்டிகுலர் அந்த 2 பேர் எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பனா எவ்வளவு பெரிய ஒரு உளவுத்துறை பாருங்க. எதுக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எல்லாமே ராஜாவுக்கு மெசேஜ் போயிடுச்சு. ஆளமிச்சிட்டான். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2 பேரையும் பரன் மேல காய வச்சிருக்காங்க. சில இதெல்லாம் அதை அங்க எடுத்து போய் ஒளி வச்சுட்டு, இல்லைங்க அவங்க வந்தாங்க, இப்பதான் போனாங்க, இந்த வழியா தான் போனாங்க, நீங்க அவங்க பின்னாடியே உடனே போனீங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சிடலாம், எங்க போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்ட பாருங்க. அப்ப 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 2 பேரும் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அம்மா அந்த பரன் மேல ஏறி போய் அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஒரு டீல் போடுறாங்க. அந்த டீல் என்னன்றதை பாருங்க. இப்ப 9ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். ஹலோ,
பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது, கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். இவங்க யாரு? 470 வருஷம் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, 470 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க, படாத பாடுபட்டு 40 வருஷம் வனாந்தரத்தெல்லாம் இது பண்ணி இங்க வந்திருக்காங்க. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, உங்களெல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப அச்சுறுத்தப்பட்டிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம், நடுங்கி கொண்டு இருக்கிறோம். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். தம்பி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க அங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கடவுள், உங்களோட கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உங்ககிட்ட அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் இருக்குன்னு தெரியும். எல்லாரும் நாங்க பயந்து போய் கிடக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மதில் அவர்கள் கட்ட வேண்டும்? ஏன்னா இந்த அம்மா சொல்றாங்க, இந்த 10ஆம் வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க பாருங்க, 470 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு நாள்ல எகிப்திலிருந்து புறப்பட்டீங்களே, பஸ்காவை அனுசரித்து ஆட்டுக்கடாவை அடித்து அதனுடைய ரத்தத்தை பேசின்ல புடிச்சு வீட்டு நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் பூசி அதுக்குள்ள இருந்தீங்க. பார்வோனுக்கே பெரிய டெரிபிளான காலம், அவனோட பையனை செத்துட்டான். ஆனா நீங்கெல்லாம் பத்திரமா வெளியே வந்தீங்களே. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். எத்தனை வருஷம் கதை? கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு கதை இந்த அம்மா சொல்றாங்க. கடவுள் இந்த ஜனத்தோட கூட இருந்து இந்த ஜனத்துக்காக செங்கடலை வற்றி போக செஞ்சு அதுல வெட்டாந்தரை வழியா இவங்களை வந்து நடக்க வச்சாரு. இதெல்லாம் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோருடைய 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இந்த தேசத்துல குடியிருக்கிற ஒரு சாதாரண அடிமட்ட ஒரு லேடி இந்த அம்மா. இந்த அம்மாவே கேள்விப்பட்டிருந்தா ராஜா கேள்விப்பட்டிருப்பானா? கேள்விப்பட்டிருக்க மாட்டானா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா? என்னன்னு கேள்விப்பட்டிருக்கான், ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வருதுயா, இந்த ஜனக்கூட்டத்து கூட கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் சாதாரணமானவர் கிடையாது. இந்த ஜனங்களை பார்வோன் துரத்தின்னு வந்தானே, 600 ரதங்களோட ராணுவ தளபதிகளோட வந்தானே, அவனெல்லாம் இந்த செங்கடலை மூழ்கடிச்சிட்டு இந்த ஜனங்களை பத்திரமா இந்த செங்கடலை கடக்க பண்ணாரு. அதை வந்து வெட்டாந்தரை மாதிரி வற்றி போக பண்ணாரு. அந்த உலர்ந்த தரை வழியா இந்த மக்கள் நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எமோரியன் ராஜா ஓகு, அப்புறம் சீகோன், இந்த 2 பேரும் எதிர்த்து வந்தாங்க. அந்த ராஜாக்களை எல்லாம் இந்த ஜனங்களுக்காக அவர் தோற்கடிச்சிட்டாரு. அந்த கடவுள் அவங்களோட கூட இருக்கிறாரு. இங்க வந்து சுருக்கமா சொல்லி இருக்கு, வனாந்தரத்தில் அவர்களை போஷிச்சாரு, காடைகளை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, எல்லாம் கேள்விப்பட்டாங்க, மொத்தம் கேள்விப்பட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த அம்மாக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிருக்காதா? அன்னிதான் வந்திருக்கிறான், உள்ள எரிகோக்குள்ள நுழைறான், ராகா வீட்டுக்கு போறான், அவன் யாரு, எத்தனை பேர் வந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க, எல்லாமே ராஜாவுக்கு தெரியுதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? இந்த அம்மாவை கேள்விப்பட்டிருக்காங்க, ராஜாவும் கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய மதில் சுவரையே கட்டி வச்சிருக்காங்க. அவனுடைய பாதுகாப்புக்காக இல்ல, இந்த மாதிரி ஒரு ஜனம், ஒரு விசேஷமான ஜனம் ஒண்ணு கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நம்ம கிட்ட நெருங்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் இவங்களுக்கு தெரியுது. அதனால எங்க வந்து இந்த எரிகோவை பிடிச்சிட போறாங்களோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வானளாவிய மதில் சுவர்களை அவர்கள் கட்டினார்கள். யாருக்கு? இந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு பயந்து உள்ள வரக்கூடாது. அவ்வளோ பெரிய மதில் சுவரை கட்டுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய வாசல்களை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். ஏன் அவ்வளோ பெரிய மதில் சுவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக தான். ஏன் அவ்வளோ பெரிய வாசல்? இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில நேரங்களில் நமக்கு எது தடையா நிக்குதோ அது எல்லாமே நம்மனால தான் அது எரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, நம்மனால தான் அது கட்டப்பட்டிருக்கிறதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஏன் எப்படி இதெல்லாம் ஜெயிச்சிட போறாங்க, பிடிச்சிட போறாங்கன்றதுக்காக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து தான் அதெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு ஒரு தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னத்த சொல்றீங்க, ஏங்க கேட்குறீங்க, ஒரே பாடுபட்டுன்னு இருக்காங்க, இந்த இடத்துல இருந்து என்னால் முன்னேறவே முடியலங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு.
அந்த தடை ஏன் இருக்கு? அவ்வளவு பெரிய மதில் சுவர் ஏன் இருக்கு? அவ்வளவு பெரிய வாசலங்க ஏன் இருக்கு? ஏன் இவ்வளோ வேவுகார வச்சிருக்கிறான்? ஏன் சொன்ன நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பவர்னால இல்ல, கடவுளுடைய பவர் உங்களோட கூட இருக்குது. கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்காக ராஜாக்களை கூட தோற்கடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்ன ஒண்ணா செஞ்சு உங்களை ஜெயிக்க வைக்காரு. நீங்க சும்மா அப்படியே அவரை நம்பி விசுவாசம் இருக்கணும், அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. பட்டையும் எடுக்கல, ஈட்டியும் எடுக்கல, ஒன்றும் மம்டியும் எடுக்கல, ஒன்றும் துப்பாக்கியெல்லாம் ஒன்றுமே எடுக்கல. அவங்க சும்மா போய் என்ன பண்ணாங்க? ரவுண்டு கட்டி ஒரு முறை சுற்றி வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வந்தாங்க. ஒன்றும் பேசவே இல்லை, சைலண்ட்டு சுற்றி வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றினாங்க. யோசுவா ஆர்ப்பரிங்கள் சொன்ன உடனே துதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம பாடணுமே, வானத்திலும் இந்த பூமியிலும், இந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வல்லமையான ஒரு நாமம் உண்டு, இயேசு நாமம். அது பாடின உடனே அந்த வால்லாம் அப்படியே டாயன் கீழே போயிடுச்சாடா. அப்ப கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே என்ன ஆகுது? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கேள்விப்பட்ட போது, நல்ல கவனிங்க, இது யார் கேள்விப்படுறதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி எதிரிகள் கேள்விப்படுகிறார்கள். எரிகோ உள்ள இருக்கிற ராஜா கேள்விப்படுறான், போர்ச்சவர்கள் கேள்விப்படுறாங்க, தளபதிகள் கேள்விப்படுறாங்க, ஊர் மக்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயங்கள் கரைந்து போயிற்று. என்ன மாதிரி பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த வேவ் பார்க்க வந்ததுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுதே, இல்லைன்னா தெரிஞ்சே இருக்காது. எங்க இருதயமெல்லாம் கரைந்து போயிட்டு. உங்களாலே, யாரால? உங்களை பத்தங்க, யாரால? இஸ்ரவேல் ஜனங்களால, உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு. கொஞ்சம் கூட தைரியம் இல்லைங்க எங்களுக்கு. உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கோ, உங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ எங்களுக்கு தைரியமே இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்ன பாருங்க, இதுக்காக தாங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருந்தாரு. மற்ற ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கினாங்க, ஐயோ ஐயோ இவங்க கூட இருக்கிற கடவுள் தான் ரொம்ப வல்லமையானவர், இந்த இயேசு தான் ரொம்ப பெரியவர், இவர் தான் வானத்திலும் பூமியிலும் உயர, வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் பெரிய தேவனாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம கூட அவர் இருக்கிறாரு? இன்னைக்கு ஏன் நம்மளை பத்தினதான பயத்தையும் திகிலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு? ஏன் மற்றவங்களுடைய தைரியம்லாம் அற்று போகிறது? மற்றவங்க சொல்லும்போது இந்த பிசாசு அவனும் அவனுடைய கூட்டமா நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த சிறு பிள்ளைங்களாம் பாடினாங்க பாருங்க, அவர் நாமத்துல செய்வினை கட்டுகள்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அவர் நாமத்துல ரட்சிப்பு இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, விடுதலை இருக்கு, எல்லாமே இருக்கு, மன்னிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. பாருங்க, நம்ம என்னென்னத்துக்கோ பயந்துன்னு இருக்கிறோம். பேய்க்கு பயப்படுறோம், சிலர் பிசாசுக்கு பயப்படுறோம். ஐயோ ராத்திரில தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, எனக்கு அப்படியே போட்டு அழுத்துறான். என்ன நான் சொல்றேன், உங்களை பத்தினதான பயம் அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல, தைரியமே அற்று போயிட்டு, கொஞ்சம் தைரியம் கூட இல்ல. So think about yourself, how special you are to God. கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எவ்வளவு முக்கியமான நபர்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் மதில் சுவரை கட்டினா, ஏன் அவ்வளவு வேவுகாரரை வச்சான், ஏன் வாசல்லாம் அவ்வளவு பெருசா வச்சான்? நீங்களாம் ரொம்ப வீக்ன்றதுனால கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப பலவீனர்கள், அவங்க ஒண்ணுத்துக்கும் உதவாதவங்க, அதனால நம்ம பெரிய பெரிய வாழை கட்டணும், பெரிய பெரிய சுவரை கட்டணும்னு நினைச்சானா? இல்ல. They built huge walls not because of you are too weak, but you are too strong and you are too able and you are too capable. Amen. எதுல போய் கைய வச்சாலும் நீங்க நல்லா வந்துட முடியும். உங்க குடும்பம் நல்லா இருக்க முடியும், வியாபாரம் நல்லா இருக்க முடியும், தொழில் ரொம்ப நல்லா வரும், நல்லா படிக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போக முடியும். நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் சீன்னு சொன்னாரு யோசுவா 10, see I have given Jericho and his king and his all his soldiers, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இத பார்க்கறதே கிடையாது நம்ம. அவர் சொல்லிடுறாரு, எப்ப எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதனால நீ ஏன் ஆளு, நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உன்னுடைய பிரதிநிதியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், எல்லா பவரும் என்கிட்ட இருக்கு, நீ பயப்படாத, நான் தலை, நீ என்னுடைய சரீரம், நான் மெய்யான திராட்சை செடி, நீ கொடி, நான் உனக்குள்ளவே வந்துட்டேன், இவ்வளவு பவரும் உனக்குள்ளதான் இருக்கு, பயப்படாத, எதை பார்த்தும் பயப்படாத.
ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருகிறது? ஏன்னா நாம ஜெயிக்கும், நாம வல்லமுடையவர்களா இருக்கிறோம், பவர்ஃபுல்லா இருக்கிறோம், ஏபிளா இருக்கிறோம், கேப்பபிளா இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால்தான் உள்ளே யாரும் போக முடியல, வெளியே யாரும் வர முடியல, அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் அவன் இவ்வளவும் பண்ணி வச்சுக்கிறானா? இது ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள். இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப டேஞ்சரான பீப்புள். ஏன் அடைக்கப்பட்டிருக்குது? அவ்வளவு பெரிய வாசல் எவனாலும் திறக்கவே முடியல, யாராலும் திறக்க முடியாத அளவுக்கு அது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அடைக்கப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தின பயமும் திகிலும் அச்சமும் நடுக்கமும் பிரமிப்பும் ஆச்சரியமும் இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்த எல்லாருக்கும் வந்துச்சுங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்து நரகமே நடுங்குது, எல்லா பிசாசும் அவனுடைய கூட்டமும் அவனுடைய சேனையும் நடுங்குது. நீங்க பயப்பட வேண்டியது இல்ல, உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என்னோட எப்பவுமே அட்டாச் ஆயிருக்கிற, நீ கொடி மாதிரி இருக்க, நான் பெரிய செடியா இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் உனக்குள்ள இருக்கு அப்படின்றாரு. அப்ப பாருங்க, ஒரு தடை வந்துடுச்சுனால நம்ம என்ன பண்றோம்? எதையும் ஒரு முயற்சியை கைவிட்டுறோம். நான் இந்த குடும்பத்தில் எவ்வளோ நாளுங்க போராடின்னு இருக்குது, இந்த மனுஷனோட எவ்வளோ வருஷம் போராடின்னு இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், 10-15 வருஷமா இந்த ஆளோட போராடிட்டே இருக்கிறேன். இந்த ஆள் சரியே ஆக மாட்டேங்கிறான், திரும்ப சரியா ஒரு மனம் திரும்ப மாட்டேங்கிறான், ஒரு நல்ல ஆளாக மாறவே மாட்டேங்கிறான். எவ்வளோ நாள் மாறடிக்கிறது? ஏன் தடை? ஏன்னா கடவுள் உங்களோட வாழ்க்கை பற்றி பெரிய திட்டங்களை வச்சுக்கிறார். நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பெரிய வாழ்க்கை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை. இப்ப டோர் ஷட் ஆயிருக்குன்னு என்ன பண்ண, 8 வச்சு உள்ள போனோம், அவ்வளவுதான். ஹலோ, ரெடியா இருக்கணும் நம்ம. ஏன்? கடவுள் எங்கூட இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் மேலோங்க வேண்டும். அப்ப ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? உள்ள போன பாருங்க, அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு பெரிய ராணுவம் எழும்பி வருதுங்க. இவங்க வந்தாங்களும் அவ்வளவுதான், நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க, இருக்கிற இடமே தெரியாம பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஓப்பா அப்படியே எப்பா கொஞ்ச நேரம் பேச விட்டு இருந்தா ஆண்டவர் மட்டும் இந்த எரிகோ மதியில சுத்தி வர சொன்னாரு. பேச மட்டும் விட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு சைலண்டா இருக்கணும், பேசவே கூடாது, யாவனும் பேச வாயை தரக்கூடாது, அமைதியா சுத்திவானார். பேச மட்டும் விட்டு இருந்தாருன்னா ஆண்டவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்க சும்மா வந்திருப்பான். ஏ அப்பா, எவ்வளோ பெரிய வாளு, எவ்வளோ பெரிய ஒரு மதில் சுவர், ஏ அங்க போடுறா, எவ்வளோ பெரிய கேட்ரா. இது வரைக்கும் நம்ம உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கேட்டை பார்த்ததே கிடையாது. நான் மாதிரி இதில் உள்ளெல்லாம் நுழைய முடியும்னு நினைக்கிறேன். இல்லடா, நம்மளால முடியாது. அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நம்ம கூட இன்னைக்கு அதையே தான் பேசிட்டு இருக்கிறோம். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேங்க, பெரிய மதில் பெரிய வாசல்னா நம்ம எதை பெருசா பேசுறோம் பாருங்க. 10 வருஷம் ஆச்சுங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையில. பல ஆண்டுகள் ஆண்டவரை விசுவாசின்னு இருக்கிறேன், பல ஆண்டுகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிறேன், பல ஆண்டுகள் சபைக்கு போறேன், சத்தியத்தை கேட்கிறேன். என் வாழ்க்கையில சரியாவே ஆகலை. என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்கள் மாற்றம் ஏற்படணும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். பழசெல்லாம் கழிஞ்சிட்டு எல்லாம் புது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நாம நுழைய போகிறோம். பழைய டெரிட்டரிலாம் விட்டுட்டு பாவத்திலிருந்து கழுவப்பட்டு ஒரு புதிய ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த நேரத்தில் என்ன பண்ணும்? இதை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப இந்த எரிகோன்றது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இந்த இதுல நம்ம இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்பொழுது, யோசுவாவினுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோவை நோக்கி போகிறார்கள். அவங்க ட்ரம்பட்டை ஊதுறாங்க. இன்னைக்கு இந்த டான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் வாயிலே ட்ரம்பட்டை வாசிச்சாங்க. எனக்கு ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. ட்ரம்பட் என்ன பண்ணணும்? ஊதணும். நம்ம ஊதின உடனே அந்த எரிகோ மதில் அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, விசுவாசம்
விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியில் இருக்கிற ஒரு பெரிய வல்லமையை இது குறிக்கிறது. பாருங்க, இங்க நிறைய சத்தியங்கள் போதிக்கப்படுறது. நம்ம இங்க வந்துட்டு சும்மா கேட்டு மீதி 6 நாள் வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறத மீதி இருக்கிற 6 நாளும் போய் சிந்திக்கணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது இது ஞாபகம் வரணும். பாஸ்டர் என்ன சொன்னாரு, இது பெருசா இருக்கலாம், பிரச்சனை பெருசா இருக்கலாம், இந்த எமோஷனல் ப்ராப்ளம் பெருசா இருக்கலாம், பயம் ரொம்ப பெருசா இருக்கலாம், கவலை என்ன வாட்டி வதைக்கலாம். ஆனா இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. அவர் தான் சொல்லுகிறார், நீ இதை கடந்து போவ, யோர்தானை கடப்ப, எரிகோவை மிதிப்ப, நீ அந்த பக்கம் போய் நான் உனக்காக வச்சிருக்கிற வாழ்க்கையை நீ அனுபவிப்பான்னு சொல்லுகிறாரு. இந்த வாழ்க்கையை நான் கவலைப்படுற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், பயப்படுற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், குறைவின் வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். அவருக்கு விசுவாசத்தோடு நான் கீழ்ப்படிவேன். அப்படி கீழ்ப்படியும் போது தேவனுடைய வல்லமை எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த எரிகோ மதிலை அப்படி கீழே அழுத்தம், பூமியில புதையும். அது போய் நான் அதுக்கு நேரா ஏறுவேன். நான் அந்த வாழ்க்கைக்குள்ள போவேன். இந்த பழைய தரித்திர வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போவேன். நான் இந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கைக்கு போவேன். இந்த அநீதியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு நீதியான வாழ்க்கைக்குள்ள போவேன். இந்த தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள நான் போவேன். இந்த ஒன்றும் இல்லாத வாழ்க்கையிலிருந்து எல்லாம் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள போவேன். இவ்வளோ நாள் ஒருவேளை வியாபாரத்திலும் தொழிலும் பிசினஸ்லையும் நான் பின்னடைவை சந்திச்சிருக்கலாம், தோல்வியில சந்திச்சிருக்கலாம், நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு புது காரியம் நடக்குது, இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. கர்த்தரை நான் விசுவாசிக்க போறேன். அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிய போறேன். அவர் பார்க்க சொல்லிக்கிறார், நான் பார்க்க போறேன். எனக்காக அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இது கிடையாது அவர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற வாழ்க்கை. அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய ஜீவன் மூலமாக, அவருடைய தியாக பலியின் மூலமாக எனக்காக ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ள நான் போவேன் அப்படின்ற ஒரு உறுதியும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, நம்மை சுற்றி இருக்கிற எவ்வளோ பெரிய மதிலா இருந்தாலும் சரி, விசுவாசத்தினால அதை மேற்கொள்ள முடியும்ன்றதுக்கு ஒரு பேர் அடையாளமாய் அது இருக்கிறது. என்ன மாதிரி பிரச்சனை வேணுமானாலும் இருக்கட்டும். ஆனா விசுவாசத்துடன் கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவ்வளோ பெரிய தடைகளும் தவிடுபொடியாகும், தரைமட்டமாகும். நம்ம பாடல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்னாடி எம்மாத்திரம், நீ சம பூமி ஆவா என்ற. அப்ப அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த இடத்துல நிகழ்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த மக்கள் பாருங்க, இந்த மக்களை கடவுள் அவ்வளோ நேசிக்கிறாரு. ஏன்னா அவர் தெரிந்து கொண்ட மக்கள், உங்களை என்னையும் அதே மாதிரி நேசிக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நமக்காக எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப முதல்ல விசுவாசத்தோட கீழ்ப்படியணும். அவர் சொல்லி இருக்கிறாரு, முற்றும் ஜெயங்கொள்ளுறலாம் நீ இருக்கிற இந்த வாழ்க்கையில ஜெயிப்ப. உன்னை எதிர்த்து வருகிற கவலை, பயம் எல்லாத்தையும் நீ ஜெயிப்ப. பிசாச நீ ஜெயிப்ப, சூழ்நிலையை நீ ஜெயிப்ப, எல்லாத்தையும் நீ மேற்கொள்வ. இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை உனக்குள்ள நான் தந்திருக்கேன், பயப்படாதுன்ற, நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப விசுவாசத்துடன் கீழ்ப்படியணும். ரெண்டாவது, தேவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார், வெற்றியை தருகிறார். நம்ம வாழ்க்கையிலும் அவர் அப்படி தருகிறதுக்கு ஒரு ஆர்வம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அதாவது இந்த ஜனங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இந்த யோர்தானை கடந்து வந்தாச்சு, இப்போ எரிகோவை கடக்கணும். எரிகோவை தாண்டினா கானான் தேசம், எரிகோவை தாண்டினா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எரிகோ இவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா நிக்குது, என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் கடவுள் அந்த இடத்துல இடைப்பட்டு அவர்களை வெற்றிக்கு நேராக அவர் வழி நடத்துகிறார். இந்த சம்பவம் நமக்கு அறிவுறுத்துகிற காரியம் என்னவென்றால், இந்த வெற்றி மிலிட்டரி பவர்னால கிடையாது, கடவுளுடைய நேரடி ஆக்ஷன் அங்க நடக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெற்றியும் ஒரு பெரிய மாபெரும் ஜெயமும் எப்படி வருதுன்னா, மனுஷ முயற்சினால மட்டும் கிடையாது, தேவனுடைய வல்லமை, டிவைன் பவர், அப்புறம் டிவைன் சப்போர்ட்,
தேவனுடைய சப்போர்ட்டும் மனுஷனுடைய எஃபோர்ட்டும் ரெண்டும் வரணும், ரெண்டும் சேரணும். காட் சப்போர்ட் அண்ட் மேன்ஸ் எஃபோர்ட். கடவுள் நமக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. பாவத்தை மன்னிச்சுட்டார், சுகத்தை கொடுத்துட்டாரு, சரீரம் பிற்கப்பட்டாச்சு, ரத்தத்தை சிந்தியாச்சு, கழுவியாச்சு. பாவத்தெல்லாம் நம்மளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா, பரிசுத்த ஜாதியா அப்படி ஆக்கிட்டாரு. பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு தந்துட்டார், நமக்காக வச்சு எல்லாமே பண்ணிட்டாரு அவரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்து, ஆண்டவரை நீர் இதெல்லாம் சொல்லிட்டீர், இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டீர், எல்லாத்தையும் என் கையில ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டீர். ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? இப்போ உம்முடைய உதவியை கொண்டு நான் முன்னேறி செல்ல போகிறேன். ஒருவேளை இவ்வளவு நாள் நான் இந்த எதிர்க்க இருந்த இந்த மதில பார்த்து, கேட்டை பார்த்து, இந்த வேவுக்காரெல்லாம் பார்த்து என்னோட மனம் தோண்டு போயிருக்கலாம். இந்த கவலையை பார்த்து நான் மனம் தோண்டு போயிருக்கலாம். மனதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். என்னோட குடும்ப சூழ்நிலை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். வியாபாரத்தில் தோல்வி அது எனக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சமாதானமின்மை எனக்கு ஒரு பெரிய உள்ள ஒரு மன சோர்வை ஏற்படுத்திடலாம். ஆனா நீர் இந்த சப்போர்ட்டை எனக்கு தரீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சு நான் என்ன பண்றேன்? செயல்பட போறேன். நான் சும்மா வேகா இல்ல, நீர் எங்கூட இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறேன். இந்த மனுஷன் ஏதோ சொல்றாரு, ஏதோ நல்ல வாழ்க்கை எனக்காக வச்சிருக்கிறீன்னு சொல்றாரு. இதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இப்ப நான் செயல்பட போறேன். நான் போறேன். இவ்வளவு நாள் நான் வேலைக்கு போனேன், இவ்வளவு நாள் நான் பிசினஸ் பார்க்க போனேன், இவ்வளவு நாள் நான் போகும்பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாம போனேன். ஆனா இப்ப நான் ஒரு பெரிய நம்பிக்கையோட போறேன். நீர் என் கூட வரீர், எனக்கு நீர் சப்போர்ட்டா இருப்பீர். இந்த வியாபாரத்தில் வெற்றியை எடுக்கிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்வீர். இந்த படிப்பை படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீர். நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் டிவைன் சப்போர்ட் இருக்கு, என்னுடைய எஃபோர்ட் இருக்கு. ரெண்டும் சேரும் போது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி எனக்கு தருகிறது. கர்த்தர் நமக்கு பெரிய வெற்றியை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கு முன்னாடி எது எரிகோ மாதிரி நின்று இருக்குதுன்றத கொஞ்சம் பார்க்கணும். சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு பெரிய எரிகோ மதில் மாதிரி இருக்கலாம். வாழ்க்கை பிரச்சனை பெரிய எரிகோ மதில் மாதிரி இருக்கலாம். சமாதானம் இன்மைன்றது ஒரு பெரிய எரிகோ மதில் மாதிரி இருக்கலாம். வாழ்க்கையை பற்றியும் எதிர்கால பற்றியும் ஒரு பெரிய குழப்பம், அது ஒரு பெரிய எரிகோ மதில் மாதிரி நிற்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எரிகோவை தாண்டினீங்கன்னா கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, அந்த எரிகோவை நீங்க தாண்டித்தான் ஆகணும். நீங்க சும்மா தாண்ட தேவையில்ல. கடவுள் சொல்ற, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்பா தம்பி, நான் உனக்கு சப்போர்ட் இருக்கிறேன். என்னுடைய டிவைன் சப்போர்ட், தெய்வீக சப்போர்ட் எப்பவுமே உனக்கு இருக்கு. வா, நம்ம 2 பேர் போலாம் அப்படின்றாரு அவரு. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே நீர் போங்க, நீங்க போங்க ஆண்டவர், நீங்க போங்க, முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். இல்ல இல்ல, நீ வா, நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற. கூடலாம் வர்றாரு அவரு. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே நீ முதல்ல போங்க ஆண்டவரே, போய் இதெல்லாம் சரி பண்ணுங்க, அப்புறமா நான் நடந்து வரேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் கையை பிடிச்சிட்டேன்பா, வா, நான் உள்ள வந்துட்டேன், நீ வா, நம்ம 2 பேர் போலாம் வான்றாரு. அப்ப நான் சொல்றேன், இந்த எரிகோவை நீங்க ஜெயிக்கலன்னா, நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை இது. இந்த எரிகோவை ஜெயிக்கலன்னா உங்களுக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. அப்ப இந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அரணிப்பான ஒரு பட்டணம். அப்புறம் நல்ல பாதுகாப்பு அரணா அந்த மதில் சுவர் இருக்கு. அது மட்டும் கிடையாது, எவனும் உள்ளவும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. நோ ஆக்சஸ், நோ எக்ஸிட். வெல் டிஃபென்ஸ்டு, வெல் ஃபார்ட்டிஃபைடு சிட்டி ஜெரிகோ. டோர்ஸ் ஆர் ஷட், நோபடி கேன் என்டர் இன், நோபடி கேன் கம் அவுட். யாரும் உள்ளவும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. ஒரு பெரிய மதில் இருக்கு. இந்த மதில் இடிஞ்சு விழுந்தாதான், இந்த மதில் சரியானாதான், இந்த மதில் ரிமூவ் பண்ணப்பட்டாதான், நீக்கப்பட்டாதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகவே முடியும். அப்ப கர்த்தர் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்னு சொல்றாரு. தம்பி, ஒரு நாளைக்கு ஒரு முறை எதுவும் பேசாத, ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வா. இது மாதிரி 6 நாள் பண்ணு. 7வது நாள் 7 முறை சுத்து. 6 முறை சுத்தும் போது ஒன்னும் பேசாத. 7வது முறை சுத்தும் போது ஆர்ப்பரிக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த வால்ஸ் அப்படியே என்ன பண்ணும்? டவுன் ஆகும் அப்படின்றார்.
பாருங்க, இந்த வர்ஷிப்ன்றது வந்து சும்மா சாதாரணமாக நீங்களாம் வர வரைக்கும் நாங்கள் 4 பாட்டு பாடுறோமா? இது இல்லைங்க. இங்க வந்து கடவுளை ஒன்றாக இயேசு கிறிஸ்துனுடைய சபையாக ஒன்றாக இணைந்து நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்று முழன் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜெரிகோ வால்ஸும் அப்படியே டவுன் ஆகுதுங்க. அதெல்லாம் கீழே இடிஞ்சு விழுது. அதனால தான் நீங்க சீக்கிரமா வரணும். அதனால தான் ஆராதனைக்கு வாங்க, சீக்கிரமா வந்து சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்த்தரை துதிக்கணும்னு சொல்றோம். ஏன் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்ல, ஆராதனை நல்லா பண்ணணும். ஆராதனை ரொம்ப ஒழுங்கா பண்ணணும், கிரமமா பண்ணணும், நல்ல வாய்ஸோட பண்ணணும், கரெக்ட் டெம்போல பாடணும், கரெக்டா வந்து அந்த கார்டில் ஆரம்பிக்கணும், ரொம்ப இனிமையா இருக்கணும், ரொம்ப மெலோடியஸா இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது கடவுளுடைய பிரசன்னத்தினால ஏற்கனவே நாம் நிறையப்பட்டிருக்கிறோமே, அதனுடைய ரியாலிட்டியை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் விசுவாசத்தை தூண்டுகிறதாகவும் நம்ம கீழ்ப்படிறதுக்கு உதவி செய்கிறதாகவும் இருக்கிறது. அதுக்காக தான் ஆராதனை. இந்த ஆராதனையில நிறைய பேர் தொடப்பட முடியும். ஆராதனையில இந்த எரிகோ வாள்கள், எரிகோ மதில்கள் கீழே இறங்கும். கண்டிப்பா அதுக்கு தான் ஆராதனைக்கு வந்துடணும். சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும். வந்து சபையா சேர்ந்து ஆராதிக்கும் போது அதுல ஒரு பெரிய பவர் இருக்குங்க. ஆளுங்கெல்லாம் வர்றதுக்காக நாங்க பாட்டுகளை பாடல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்காக தான் இந்த சபையே இருக்குது, உங்களுக்காக தான் இந்த துதி ஆராதனை நடக்குது, உங்களுக்காக தான் உங்களுடைய எரிகோ மதில்கள்லாம் இடிஞ்சு தரமட்டம் ஆகணுன்றதுக்காக தான் இதெல்லாம். ஆனா நான் இல்லைங்க, நான் தூங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் இந்த வேலை இருந்தது, இன்னைக்கு வந்து என்னால முடியல, இதெல்லாம் சொல்றதுக்காகவா நாங்க இங்க பாட்டி நிறுவுறோம்? ஏங்க, உங்களுக்காக தான் நீங்க வந்து இங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்க வந்து இங்க விடுதலை பெறணும், நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இது ஆண்டவர் எங்களை அழைச்சி இங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? முன்னாடி வரணும். நல்ல எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைக்கணும். அதெல்லாம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், இந்த நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். மற்ற நாள் நான் தூங்கலாம், ஆனா இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நன்மையான ஒரு இடத்தை, ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த கற்பனைக்கும் எட்டாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றது, அங்க எப்படி போறது, எப்படி எரிகோ மதில தரமட்டம் ஆக்குறது, எப்படி அதுக்குள்ள நுழையிறதுன்றதை நான் கத்துக்கணும். இதை கத்துக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை போய் கத்துக்கணும். நான் அதுக்காக நான் முன்னாடி போனோம். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணணும்? நம்ம சபைக்கு முன்னாடியே வரணும், நிறைய பேரை கூட்டிட்டு வரணும், சொல்லணும் இயேசு ரொம்ப நல்லவர், வாங்க நான் அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன், ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க, மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், கடவுளை சேர்ந்து ஆராதிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தரைமட்டமாக வாங்கன்னு கூப்பிடணும். அப்போ பாருங்க, அந்த எரிகோவில் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் வந்து அதை வந்து செஞ்ச உடனே அந்த எரிகோ மதில் தரைமட்டமாகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சாருன்னு பாருங்க. அவங்கெல்லாம் எப்படி ஏறினார்கள், எரிகோ பட்டணத்தை எப்படி இது பண்ணாங்கன்னா, அந்த எரிகோ பட்டணத்துக்கு எதிராக ஓடுறாங்க எல்லாம். மதில்லாம் தரமட்டமான உடனே கரெக்டாக இவங்க அந்த பட்டணத்துக்குள்ள நுழையிறதுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருந்தது. அந்த பட்டணத்தை போய் பிடித்தார்கள். பின்பாக இருக்கிற வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளேயே போய் அவர்கள் சேர்ந்தார்கள். எரிகோக்கு எதிராக ஏறி அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள். எப்படி போனாங்க பாருங்க. 20ஆம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருது. கர்த்தர் கொடுத்த மாஸ்டர் பிளான் படியே செஞ்சாங்க. செஞ்ச உடனே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில். எக்காலங்களை ஊதுறதுன்னா கடவுளை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அவரை கொண்டாடுறது. அவர் உண்மையாகவே வெற்றி சிறந்தார், எனக்காக அவர் வெற்றியை ருசி பார்த்திருக்கிறார். அவருக்கு வெற்றி தேவை கிடையாதுங்க, அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் ஜெயித்தவர். அவர் நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில். இங்க வந்து நம்ம பாட்டு பாடும்போது கூட நம்ம பாருங்க, பாட்டெல்லாம் இந்த டிவியில வருது, எல்லாம் பார்த்து பாடலாம். பாடவே தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும், கத்துக்கணும்.
கத்துன்னு நல்லா பாடணும். சிலர் வந்து மனசுக்குள்ளே பாடுறது, அப்படியே வர்ஷிப்ல அப்படியே நிக்கிறது. ஒரு சிலர் அப்படியே முன்முணுகிறது, வாயிலிருந்து சத்தமே வராது. வீட்டில் போய் பார்க்கணும், இவங்கெல்லாம் எப்படி ஒரு சண்டை வரும்போது எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும், சத்தம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். கிழிப்பாங்க. ஆனா இங்க ஆலயத்துக்கு வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க, எப்படி முழங்குனாங்க, எப்படி வந்து மகா ஆரவாரத்தை செய்தார்கள்னு பார்க்கணும். இங்க வரும்போது சும்மா நம்ம வந்து எரிகோ முதல்ல சும்மா விழணும்னு நினைக்கிறீங்க. நல்லா கத்தரை ஆராதிக்கணுங்க, விடுதலையோடு ஆராதிக்கணும், வாயை திறந்து ஆராதிக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து குரல்லாம் அந்த அளவுக்கு வராது, உங்களை மாதிரிலாம் எனக்கு பாட வராது, அதனால தாங்க நான் பாடுறது இல்லை அப்படின்னா, பரவாயில்ல, நீங்க என்ன மாதிரி குரல் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்க சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அப்படி முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு ஈட்டி இல்லை, ஒரு பட்டயம் கிடையாது, ஒன்றும் பண்ணலங்க. அவங்க சும்மா வந்து அவங்க கத்தரை ஆர்ப்பரிச்சாங்க, அவ்வளோதான். ஆர்ப்பரிச்ச உடனே அவ்வளோ பெரிய மதில் சுவர் இடிஞ்சு விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். கோலியாத்து கூட எப்படி ஓடுறான், கோலியாத்துக்கு முதுக காமிச்சு இவன் திரும்பி ஓடல, கோலியாத்துக்கு நேரா ஓடுறான். ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாளும் பயப்படவே கூடாது. பிரச்சனையா வா பார்த்தல, என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. எனக்காக அவர் செங்கடலை பிளந்தவர், எனக்காக யோர்தானை வற்றி போக செய்தவர், எனக்காக மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தவர், எனக்காக காடைகளை அனுப்பினவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எல்லாத்தையும் அவர் அப்படி பண்ணவர். என் கூட இருக்கிறார், நான் ஜெயிக்கணும்னு அவர் விரும்புறாரு, எனக்காக அவர் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அவர் திட்டங்களை கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்க மாட்டேன், நான் சமாதானமாக வாழ்வேன், நான் வெற்றியோடு வாழ்வேன், ஜெயத்தோடு வாழ்வேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல கோர்ஸ் எடுப்பேன், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிப்பேன், நான் நல்ல ட்ரை பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுவேன். ஏன்னா டிவைன் சப்போர்ட் இருக்கனால என்னுடைய எஃபர்ட் ரொம்ப முக்கியம். டிவைன் சப்போர்ட்டை மேன்ஸ் எஃபர்ட்டை சேரும்போது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எனக்கு முன்னாடி எவ்வளோ தடைகள் இருந்தாலும், எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சிலர் நம்ம போய் இதெல்லாம் வந்து ஒரு விசுவாசத்தோட பேசும்பொழுது பலர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அதைரியப்படுத்துவாங்க. ஐயோ அது அங்கெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டமாச்சே, ஒன்றும் முடியாதே, இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே, இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, இதை பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே, இது உங்களுக்கு புரியாதே. ஆனால் அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏன்டா நீங்களே பண்ணும்போது நாங்கள் பண்ண மாட்டோமா? அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரணும் கண்டிப்பா. நான் என் கூட கடவுள் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கு, அவருடைய ஜீவன் இருக்கு, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் வெற்றி பெறணும்னு அவர் விரும்புறாரு, நான் வெற்றி பெறதுக்கு அவருடைய சப்போர்ட்டை தராரு. இப்ப நான் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, என்னுடைய எஃபர்ட்டை நான் காமிக்கணும். அவர் என் கூட இருக்கிறதுனால நான் எல்லாத்திலையும் முயற்சி பண்ணுவேன், நல்ல எஃபர்ட்டை போடுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு முன்னாடி எது இருந்தாலும் சரி, அது இடிஞ்சு தரமட்டமா ஊழும், நான் அதுக்கு நேரா ஏறி போய் அதை பிடிப்பேன். கடவுள் எனக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ்வேன், பிடிப்பேன். இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். வெற்றி மேல வெற்றி பெறுவேன். கடவுள் எனக்காக வாசல்ல திறப்பாரு. இந்த எரிகோ எனக்கு தடையா இருக்க முடியாது. இப்பதான் யோர்தானை கடந்து வந்திருக்கிறேன், ஆனா இந்த எரிகோவையும் நான் என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன். அவர் எனக்காக வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழைவேன். கற்பனைக்கும் எட்டாத அந்த வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ்வேன் என்று ஒரு முனைப்போடு, துடிப்போடு, ஒரு பெரிய உத்வேகத்தோடு, விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, கடவுளுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குன்ற ஒரு மாபெரும் எண்ணத்தோடு நாம வந்து என்ன பண்ணணும், முன்னேறி செல்லணும் வாழ்க்கையில. சும்மா தோண்டு போய் செங்கடலாண்டிய சிலர் உட்காந்துறாங்க. அங்கே எகிப்துல பானங்க 430 வருஷம் இந்த இடத்துல இருந்துட்டேன், நான் இங்கே இருந்துறேன், என்னை கூப்பிடாதீங்க, நீங்க வேணா போங்க. சிலர் அங்கே இருந்துறாங்க எகிப்துலயே. சிலர் என்ன பண்றாங்க, செங்கடலுக்கு இந்த பக்கமும் இருக்கிறாங்க, பாதுங்க பரவாயில்ல, நான் பார்வன் கூட போயிடுறேன் நான், அப்படி சிலர் போயிடுறாங்க. சிலர் வனாந்தரத்திலே இருக்கிறாங்க, வேற சிலர் யோர்தானுக்கு அந்த பக்கமும் இருக்கிறாங்க. அதை கிராஸ் ஓவர் பண்றதே கிடையாது, பழசு விட்டு புதுசுக்கு வரதே கிடையாது. சிலர் வந்து எரிகோ, ஐயோ இவ்வளோ பெரிய மதில் சுவரெல்லாம் என்னால் வந்து தாண்ட முடியாதுங்க, இல்லைங்க வாங்க நீங்க போங்க,
எனக்கு இதுவே போதும். சிலர் அங்க இருந்துறாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் தாண்டி போகணும். இந்த தாண்டறதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு. வெறும் மனுஷனுடைய முயற்சி மட்டும் கிடையாது, நம்ம சும்மா நம்மளுடைய முயற்சி மட்டும் கிடையாதுங்க. நம்ம முயற்சி எடுக்கிறோம், கடவுளுடைய சப்போர்ட் ஏற்கனவே இருக்கு, அவருடைய கிருபை இருக்கு. நாம முயற்சி எடுக்கும்போது வாசல்கள் திறக்கும், மதில்கள் கீழே இறங்கும், வெற்றி உண்டாகும், நாம போய் அந்த வாழ்க்கை அடைவோம். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் அந்த வாழ்க்கையை அடைவேன், அடைஞ்சே தீருவேன், விட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்க்கையில் சமாதானமா இருப்பேன், வெற்றியோடு இருப்பேன், எனக்குள்ள கடவுள் கொடுத்திருக்கிற அந்த காட்லி டிசைர்ஸ் எல்லாம் எனக்கு வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகும், என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றா இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆமா, ஒரு சில நேரங்கள் அங்கங்க சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணி என்ன முன்னாடி போகும்படி அவர் எனக்கு உதவி செய்வார். நான் ஒரு சில இடங்கள்ல கடன் வாங்கியிருக்கலாம், ஆனா அந்த கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். அவர் கீழ்ப்படிவேன், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன், அவருடைய சப்போர்ட்டை வச்சு நான் முன்னேறி செல்வேன் வாழ்க்கையில். இப்படியே இருக்க மாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு டெடிகேஷனோட எழுந்திருக்கணும். இன்னைக்கு இப்ப சேர்ல இருந்து எந்திரிக்க போறீங்க, நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறேன், எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய அர்ப்பணிப்போட எந்திரிக்கணும். இனிமேல் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு, கடவுள் எனக்காக ரொம்ப பெரிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நான் இந்த மாதிரி வாழ்றதுக்காக நான் உண்டாக்கப்படலை. நான் கடவுள் எனக்காக வச்சிருக்கிற வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன். அதுக்காக கடவுளுடைய துணையை கொண்டு, அவருடைய சப்போர்ட்டை கொண்டு என்னை எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் ஜெயித்து முன்னேறி அவர் வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை நான் போய் வாழ்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்போடு எழுந்திருக்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். possess your Jericho. உங்கள் எரிகோவை கைப்பற்றுங்கள். அது உங்களுக்கு முன்னாடி பெருசா இருக்கலாம், ரொம்ப அரணிப்பா இருக்கலாம், ரொம்ப பெரிய கேட் இருக்கலாம், பெரிய வேவுக்காரர் இருக்கலாம், பிசாசு பல விதங்களில் உங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கலாம். ஆனா அவனை ஜெயிக்கிறதுக்காகவே தான் கடவுள் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அவனை ஜெயித்திருக்கிறாரு, அவனுடைய தந்திரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆகவே நாம வெற்றி பெறது உறுதி. கண்டிப்பா என்ன பண்ணணும்? நாம கர்த்தரை துதிக்க வேண்டும், கொண்டாடணும், அவரை ஆராதிக்கணும், விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வெற்றியின் ஒரு பெரிய ஒரு முழக்கத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக வாழ வேண்டும். நாம் அர்ப்பணிப்போம், நம்மளையே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கற்பனைக்கும் எட்டாத ஒரு வாழ்க்கை எனக்காக நீர் வச்சிருக்கிறீர். இப்ப என் வாழ்க்கையில் இருக்கலாம் சின்ன சின்ன துளிகள். ஆண்டவரே, நான் ஒருவேளை வீடு வாங்கிருக்கலாம், அது ஒரு சின்ன துளி, ஆனா அது நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், அதுல நான் திருப்தி அடைய மாட்டேன். ஆண்டவரே, பெரிய வாழ்க்கை எனக்காக வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தொழில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில சில தொய்வுகள் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம். ஆனா அதை வச்சு நான் இதே நிலைமையில இருக்க மாட்டேன். அதுல இருந்து முன்னேறுவதற்கு எனக்கு வல்லமையை கொடுக்கிறீர், உம்முடைய பவரை எனக்கு சப்போர்ட்டா கொடுக்கிறீர். நான் முன்னேறி செல்வேன், விசுவாசிப்பேன், கீழ்ப்படிவேன். இன்னைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, சபைக்கு சரியான நேரத்துக்கு நான் வருவேன் ஆண்டவரே. இங்க வரும்பொழுது வெற்றியின் பிளான்ஸ் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆகவே இதெல்லாம் விட மாட்டேன். நான் துதிக்கும் பொழுது, சபையாக ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அங்க சத்தியத்தை கேட்கும் பொழுது, எனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நான் நுழைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பழையவெல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் மேல ஆண்டவரே புதிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்காக கற்பனைக்கும் எட்டாத ஒரு வாழ்க்கை நீர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எதிராளிகள் பிசாசும் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் எங்களை பற்றி அவர்கள் பெரிய திகில் பிடிச்சிருக்கிறது, அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசும் அவனுடைய சேனையும் ஆண்டவரே தைரியம் அற்று போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும், ஆண்டவரே இந்த சத்தியம் எங்களுக்கு இறங்குகிறது என்றும், ஆண்டவரே இவனை பத்தி நாங்க பயப்பட வேண்டியதில்லை என்றும் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து விளங்கிக் கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே எதிரினுடைய கேம்பில் ஆண்டவரே பெரிய நடுக்கமும் திகிலும் பயமும் அச்சுறுத்தலும் ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசும் அவனுடைய சேனைகளும் தைரியம் இழந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எரிகோ மதில்களை, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாபெரும் பிரச்சனைகளை, வாழ்க்கை பிரச்சனைகளை, விசுவாச பிரச்சனைகளை, பாவ பிரச்சனைகளை, கவலை பிரச்சனைகளை, பய பிரச்சனைகளை, அவைகள் ஒருவேளை மதில் மாதிரி நிக்கலாம், பெரிய கேட் மாதிரி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்கு ஆண்டவரே.
உம்முடைய தெய்வீக துணை இருக்கிறது, உம்முடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. நாங்க இப்ப லேசா ஒரு எஃபர்ட் எடுத்தா போதும், நாங்க வெற்றி பெறுவோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எரிகோ மதில்கள்லாம் கீழே தரைமட்டமா ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துறோம். அவர்களுக்குள்ளே தைரியம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, இவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களோட கூட இருக்கிறீர். ஏற்கனவே பிசாசையும் பாவத்தையும் மரணத்தையும் வென்றவர் இவர்களோட கூட இருக்கிறீர், இவர்களுக்குள்ள இருக்கிறீர். இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாபெரும் வல்லமையை, தைரியத்தை, விசுவாசத்தை, கீழ்ப்படைதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி என்கிற எரிகோ மதில் தரைமட்டமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொருளாதார பிரச்சனையோடு வந்திருக்கிற மக்களுக்கு பெரிய பொருளாதார விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும், சகல நன்மைகளும் இவர்களுக்கு மலை போல குவியட்டும். இவர்கள் படு வேகமாக வளர்ச்சி அடையட்டும் உடைய நாமத்தினாலே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.